வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2024-25க்கான Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது L&T. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்னு சொல்றாங்க. அனாலிசிஸ் பிரைஸ் டார்கெட்டா 3980 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 3656ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூவேஷனாகவும் 1 இயர் ஃபார்வர்டு பிஇக்கு அண்டர் வேல்யூவேஷனாகவும் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இவங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் 1.3 இருக்கு. மைட் பி இவங்க கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், கடன் வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய டெப்ட் டு ஈக்விட்டி 1.3 ஃபியூச்சரில் அட்ஜஸ்ட் ஆகும், அது வேற பிரச்சனை. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். அதனால எப்போ இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். பீட்டா ஸ்கோர் 1.21, அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் அவங்களுடைய ரெவென்யூவை ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2025, 26, 27 நம்ம 25 வந்துருச்சு. ஸோ 26, 27 பார்க்கும்போது அப்படியே அப்சைடு ஸ்லோப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க இன்னும் க்ரோத் இருக்கு அப்படிங்கிறது, ரெவென்யூக்கான க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்ப்போம். ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. மைட் பி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு. இதில் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு 13.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் 15.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 6.91 இருக்கு. ஸோ இப்போ இது நார்மல் நெட் ப்ராஃபிட் மார்ஜின். இவங்களுடைய இபிஎஸ் 106.9 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 14 ரூபா கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 3 வருஷமா இவங்களுடைய இபிஎஸ் லெவல் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடியுது. குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் 2025, மார்ச் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ 10.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு 2,100 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிட்டு 5,497 இருக்கு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 14 ரூபா கூடி 39 ரூபா 10 பைசான்னு இருக்கு. இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல்னு பார்க்கும்போது இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. 109.3 இல்லை, 106.9 தான் கரெக்ட். 106.9ன்னு பார்க்கும்போது கூட கிட்டத்தட்ட ஒரு 8 ரூபான்னு 5 ரூபா கூடி இருக்கு. 5 ரூபா கூடி இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றாங்க. இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணினோம். இவனுக்கு ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம். மார்ச் மாதம் ஹையாக வச்சிடறான், அதுக்கப்புறம் ஜூன் மாதம் குறையிறான் அப்படிங்கிற பேட்டர்ன் பார்க்குறோம். 2024 மார்ச் மாதம் 31 ரூபா வச்சுருந்தவன் இபிஎஸ்ஸை இப்போ ஜூன் மாதத்துக்கு 19 ரூபா, 2024 ஜூனுக்கு 19 ரூபா 80 பைசான்னு வரான். கிட்டத்தட்ட ஒரு 11 ரூபா கிட்டக்க குறைய வருது. 11 ரூபா கிட்டக்க குறைய வருது. அதே மாதிரி மார்ச் 2023 பார்க்கும்போது 28 ரூபான்னு வச்சுருந்தவன் இங்கே 17 ரூபான்னு எடுக்கிறான் ஜூன் மாதத்துக்கு. அப்போவும் கிட்டத்தட்ட ஒரு 11 ரூபா கிட்டக்க குறையுது. நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு சொல்கிறேன். அதே மாதிரி 2022 நம்ம பார்க்கும்போது மார்ச் மாதத்துக்கு 25 ரூபா வச்சுருந்த இபிஎஸ்க்கு ஜூன் மாதத்துக்கு 12 ரூபான்னு வச்சுருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு 13 ரூபா, நான் ஃப்ராக்ஷனை விட்டுட்டு சொல்கிறேன், 13 ரூபா. அப்போ 11 ரூபாலேருந்து 13 ரூபா வரைக்கும் மார்ச் மாதத்தை காட்டிலும் ஜூன் மாதம் கம்மியாக எடுக்கிறான் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக நமக்கு பார்க்க முடிஞ்சு 3 வருஷத்துடைய ஹிஸ்ட்ரியில். இப்போ அதே 13 ரூபா ஹையஸ்டே நம்ம போடுவோமே, 13 ரூபா குறைஞ்சிச்சுன்னா கூட இவனோட இபிஎஸ் உடைய லெவல் 26 ரூபான்னு வருது. அப்படி 26 ரூபா வந்தால் கூட எக்ஸிட் ஆக போகிறது 19.8. அதை காட்டிலும்
அதாவது நமக்கு வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அவன் 26க்கு கீழே இறங்கி 19 கீழெல்லாம் இறங்கிட்டான்னா மாத்திரம்தான் டிக்ரீஸ் ட்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும். இதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து 26% இன்க்ரீஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 குவார்ட்டரா வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் ஒரு 5 குவார்ட்டரா தன்னுடைய ஹோல்டிங்கை வந்து 6 குவார்ட்டரா தன்னுடைய ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. இந்த குவார்ட்டருக்கு 1.03% டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 710, ஃபேர் ப்ரைஸ் 1306, கரண்ட் ப்ரைஸ் 3653. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.8. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான். சம்டைம்ஸ் இவங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவங்களும் நல்லா மார்க்கெட்டை பிக்கப் பண்ணுவாங்க, ரெவின்யூ ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்க பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க 4.5 போனாலும் ரேஷியோ 4.5 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவங்களுக்கு அது வரப்போதா நமக்கு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இப்போ இபிஎஸோடைய டிடிஎம் அனாலிசிஸ்குள்ள வரும்போது இபிஎஸோடைய டிடிஎம் 106.9 கரண்ட் டிடிஎம். அதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது ₹26.73 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆகிறதோட கம்பேர் பண்ணும்போது கூட தான் இருக்கு. அதனால இவன் இந்த ஆவரேஜ் ஃபிகரை எடுத்தாலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றான். அதே மாதிரி அதனால அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறான். இப்போ வந்து அப்சைட் மூவ்மெண்ட் சஸ்டெயின் ஆகுமா இல்லையாங்கிறதா நம்ம யோசிக்கணும். இப்போ Q4 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனாலையும் அப்சைட் மூவ்மெண்ட் வருது. ஆனால் Q4 காட்டிலும் Q4 காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 31% கம்மியாக இருக்கிறதுனால இவன் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் ஹைட்டு கிட்டக்க போயிட்டோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டோ ஒரு 30% திருப்பி கரெக்ஷன் வரானா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 30%ங்கிறது எக்ஸாக்டாக நடக்கணும்னு இல்லை. இங்கே என்ன பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு கூடியிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு குத்து மதிப்பாக யூகிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிறதையும் நம்ம வந்து யோசிக்கிறோம். இவனோட இந்த இபிஎஸோடைய இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் இபிஎஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு ஆவரேஜ் ஃபிகரை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணின இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா 1857 2613. சப்போஸ் இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு கொண்டுனாலும் கரெக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா அதை தாண்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறான். நார்மலோட ரேட்டை தாண்டி தான் இவன் போய்கிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம அங்கே பார்ப்போம். நம்ம சார்ட்டில் நான் பிபியோட ஜோன்லேருந்து R3 வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறேன். பிபியோட பாட்டம் 2283 2409, பிரேக் பாயிண்ட் 2553 2689, பிரேக் பாயிண்டோடைய டாப் 2843 2989, R1 3155 3312, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 3489 3656, R2 3846 4024, R3 4630 4831. இப்போ இவன் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கிறான்னா R2 வரைக்கும் போயிட்டு பிபியோட டாப்ல வந்து சப்போர்ட் எடுத்து R1 உடைச்சு பிபியோட மிட் பாயிண்ட் லெவல்ல இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறான். நமக்கு பேட்டர்ன் அடுத்த குவார்ட்டருக்கான பேட்டர்ன் கம்மியாக வர்றதுனால இவன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ட்ரேடர்ஸ் நினைச்சு கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா எய்தர் R1ஓ இல்லை பிபி வரைக்குமோ இது அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எய்தர் R1 ஆர் பிபி டாப் ஆர் பிபி அப்படிங்கிற லெவலில் பிபி ஜோனுக்குள்ள இவன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அதை பற்றி கவலைப்படாமல் மேலே ஏற்றி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா R2 பிரேக் பண்ணும்போது R3க்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.